உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். இதில் தான் டவுட் வரும், இந்த வசனத்தில் தான் டவுட் வரும். ஏங்க ஒன்று செய்கிறதுக்கே இவ்வளோ லேட் ஆகுறாரே, எல்லாத்தையும் எப்படிங்க செய்வார் இவர்? வந்துருதா டவுட்டு? எரிச்சல் வந்துடும். ஒன்றே ஒன்று கேட்டாலே இவ்வளோ காலம் தாழ்த்தி டிலே பண்ணி கொடுக்குறாரே, எல்லாவற்றையும் எப்படிங்க இவர் செய்வார்? ரொம்ப பொறுமையாக இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துடுவார், யாவற்றையும் செய்து கொடுத்துடுவார். பூமியில் நம்ம பார்க்குற கிளாக் இருக்குல்ல, நம்ம கேலண்டர் எல்லாம் வேற. பரலோகத்தில் வேற கிளாக் வச்சுருக்காங்க, வேற கடிகாரம் வச்சுருக்காங்க, வேற கேலண்டர் வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கும் பரலோகத்துக்கும் இடிக்குதுங்க. நம்ம ஒரு கடிகாரம் வச்சுருக்கோம், அவங்க ஒரு கடிகாரம் வச்சுருக்காங்க, இடிக்குது. அதான் பிரச்சனை. நம்மளுக்கு இதுதான் டெட்லைன் நினைக்கிறோம், இதுதான் காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு இன்னும் டைம் இருக்குது, என் பிள்ளைக்கு செய்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அப்படி அவர் காலம் தாழ்த்துறாரு, அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் செய்து முடிச்சுடுவார். காத்திருக்கிறதெல்லாம் இதனால தான் ஈடிக்குது. ஏசு செய்து கொடுக்க மாட்டேங்கிறாரே, அந்த ஒரு வருத்தம். இந்த டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே. இல்லை, நான் ஒன்று கேட்கிட்டா, அவர் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே செய்து கொடுக்கணும், இந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும். நம்ம வீட்டு வேலைக்காரறாங்க ஏசு. அவர் எந்த டைமில் குறித்து வச்சுருக்காரோ அந்த டைமில் கொடுத்துடுவார். யார் பெரியவர்? அவர் தானே. அப்போ யார் காத்துட்ருக்கணும்? நம்ம தான். அதனால் குறித்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் யாவற்றையும் செய்து முடிச்சுடுவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாரம் ஃபுல்லாக நான் எரிச்சலாகவே இருந்தேன் தேவன் மேலே. யோனாவாக மாறிட்டேன். சிரிப்பாக வந்துச்சு. அது என்னவோ தெரியல, நம்மளை அடக்கி வைக்க முடியல. சில சோதனை காலங்கள் வந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னென்னா, கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படியே காலதாமதம் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னும் தேவன் இயேசு இந்த வருஷம் கொடுக்க மாட்டார் போல் அப்படிலாம் நினச்சேன். சரி, சண்டே இப்போ போச்சு இல்லைங்க, போன சண்டே ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பணம் வந்துச்சு. சரி, ட்ரெஸ்ஸு வாங்கிடலாம், சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு, சர்ச்சுக்கு போய் முடிச்சுட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் கிளம்பும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, என் சின்ன பையனுடைய ஃபீஸு பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஆமாம், அது கட்டணும். ஏன்னா அது புது ஸ்கூல், எனக்கு அது தெரியாது, மறந்துடுச்சு. ஐயோ, அதுக்கு மேலே நம்ம கெட்டாமல் இருந்தால் ஃபைன் அங்கே. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, புது ஸ்கூலு எல்லாமே நம்மளுக்கு பழக தான் எல்லாமே நம்ம கற்றுப்போம்ல. உடனே இருக்கிற பணம் எல்லாத்தையும் வலிச்சு போட்டு ஃபீஸை கட்டிட்டேன். ஆனால் ஃபீஸ்லாம் கட்டி முடிப்பேனான்னு நினச்சேன். ஆனால் தேவன் பாருங்களேன், அந்த சண்டே அழகாக என்னை ஃபீஸ் கட்ட உதவி செய்தார். எல்லாத்தையும் வலிச்சு போட்டு முடிச்சாச்சு. அது கவலையாயிடுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, சரி நான் என் பையனுடைய ஃபீஸை கட்டி முடிச்சிட்டேன், இந்த அகாடமிக் இயர் ஓவர் அப்படின்னு ஒரு பாரம் இறங்கிடுச்சு. ஆனால் யாவற்றையும் செய்து முடிக்க மாட்டார் இவர், எல்லாவற்றையும் செய்ய மாட்டார். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸை எடுத்து தர மாட்டார், இந்த வருஷம் என்னை விட்டுருவார் போல், அந்த எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. 23ஆம் தேதி அன்னைக்கு கூட எனக்கு ஏதோ எரிச்சலாக வருது. என்னையும் அறியாமல் கண்ட்ரோலே பண்ண முடியல, யோனா மாதிரி ஆகிட்டேன். யோனா உங்களுக்கு தெரியுமாங்க எதுக்குங்க எரிச்சலானாங்க? தலையில் வெயில் பட்டுச்சாங்க யோனா மேலே. அவங்க ரொம்ப காமெடி. ஆனால் எனக்கும் எந்த ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம தேவன் எவ்வளவோ செய்திருக்காரு, இந்த சின்ன விஷயத்துக்காக எனக்கு எரிச்சல் வந்துருச்சு. அப்போ 23ஆம் தேதி, இந்த 23rd டிசம்பர் ஈவினிங் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சசிவா நம்ம போய் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, அவ்வளோதான். அந்த எரிச்சல்லாம் போயிடுச்சு. 24th அந்த 24ஆம் தேதி தான் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம் ட்ரெஸ்ஸு. அதாவது நம்ம கடிகாரம் வேறுங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கடிகாரம் வேறு, நம்ம கேலண்டர் வேறு.
நம்ம கிளாக்கு வேற, அவருடைய பரலோகத்தின் கிளாக்கு வேற. அதனால தாங்க இடிக்குது. நமக்கும் அவருக்கும் ஒத்து போகாததுக்கு காரணமே அதுதான். நம்ம வேணா ஒன்று செய்யலாம், பரலோகத்துடைய கிளாக்கை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே மாட்டிக்கலாம். அவர்கிட்ட கேட்டு உங்கள் கேலண்டரை ஒரு பிரிண்ட்டு எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு கொடுங்க, எங்கள் வீட்டில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு வேணால் கேட்கலாம். அதெல்லாம் ஒத்து வருமா? அதெல்லாம் சாத்தியமாகுமா? முடியாது. அதான் காத்திருங்கள் அப்படின்ட்டார். நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு தேவனே சொல்லிட்டார். நம்ம காத்திருந்தால் என்ன ஆகும்? தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க ஒரு கிளாக் வச்சுருந்தாங்க. என்ன கிளாக்குன்னா, மாவு எண்ணெய் இந்த ரெண்டு தான் பார்த்தாங்க. அவங்க வீட்டு கேலண்டரை பார்க்கல, அவங்க வீட்டு கிளாக்கை பார்க்கல, எதையும் பார்க்கலங்க. அவங்க பார்த்தது மாவு எண்ணெய். இந்த மாவு எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நானும் என் பையனும் செத்துடுவோம், அவ்வளோதான். அவங்க பார்த்த கடிகாரம் வேற, அந்த பெண் வேறு விதமாக அவங்க பார்த்தாங்க. உடனே தேவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விதவை போகிற போக்க பார்த்தா வாழ்க்கையை முடிச்சிடுவா போல எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த பாத்திரம் காலி ஆனாதான் அற்புதம் நடக்கும். இந்த பெண் என்னன்னா, அந்த பாத்திரம் காலி ஆகிறதுக்குள்ளே சாகணும்னு நினைக்கிறா. ஆனால் தேவன் என்ன வச்சுருந்தாரு, அந்த பாத்திரம் காலி ஆனால் இன்னொரு கைப்பிடி மாவு வரும், அந்த எண்ணெய் பாட்டில் காலியானால் எண்ணெய் திரும்ப வரும். அப்படின்னா அவர் அந்த அற்புதம் தான் வச்சுருந்தார். இந்த பெண் வேறு மாதிரி அவ மாவு எண்ணெய் அதை மட்டும்தான் அவ பார்த்தா, அந்த கடிகாரத்தை தான் அவ பார்த்தா. எலியா தீர்க்கதரிசி சொன்னார், உன்னுடைய கிளாக்கு ஒரு ஓட்ட கிளாக்கு. இப்போ தேவன் என்ன வச்சிருக்காரு பாரு, ஒரு கைப்பிடி மாவு நீ எடுத்தா அடுத்த கைப்பிடி மாவு வரும், கொஞ்சம் எண்ணெய் காலி பண்ணிட்டேன்னா அடுத்த கொஞ்சம் எண்ணெய் வரும், தப்பாக பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி அவளுடைய உயிரையும் அவங்க பையன் உயிரையும் காப்பாற்றினார். நீங்களும் நினைக்கிறீங்களா, இது டெட்லைனுங்க, இது காலக்கெடுங்க, தேவன் செய்ய மாட்டேங்கிறாருங்க, எரிச்சலாக வருதுங்க, என்னங்க தேவன் இப்படி இருக்காரு, ஒன்று செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆக்குறாரே, எல்லாத்தையும் இவர் எப்படி செய்து கொடுப்பாரு? செய்வார். ஆனால் ஒன்று தான் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு கேலண்டரை பார்க்காதீங்க, உங்கள் கிளாக்கை பார்க்காதீங்க, உங்கள் டைமை பார்க்காதீங்க, ஒன்லி காத்திருக்கணும். ஏன்னா பரலோகத்துடைய கிளாக்கை நம்ம பார்க்க முடியாது, அந்த கேலண்டரை போய் பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவரையே பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாங்க. இனிமேல் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா, உங்கள் நேரம் வேறு அவங்க நேரம் வேறு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துடுவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. இப்போ மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாது, எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க, அங்கே போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம்.
அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பா, எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் கேட்டு நாங்கள் நிற்கிறோம். 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் திரும்பவும் 3வது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறே இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.